தமிழ் மக்களே வணக்கம். இந்தி கூட்டணி சிதறுவதற்கு அச்சாரம் போட்டுள்ளது. முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் வாயான்னு கூப்பிட்டா உத்தவ் தாக்கரே வரமாட்டேன்னுட்டார். பிரதமராக முடியலையே என்கிற கவலையில் மம்தாவும் வரமாட்டேன்னுட்டார். உத்தவ் தாக்கரே என்டிஏ கூட்டணிக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளார். இப்போது இதை அறிந்த ராகுலும் கார்கேயும் அரண்டு போயிருக்கிறார்கள். கார்கேயின் வீட்டில் காராச்சாவும் கடலை மிட்டாயும் வாங்கி வச்சுக்கிட்டு காத்து கொண்டு இருந்தவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக போய்விட்டது. அதை அவர்களே சாப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. இவர்களை கூட்டி வைக்கிறது பெரிய கஷ்டமப்பா. நாம் ஆட்சியை கைப்பற்றுற மாதிரி ஜெயித்திருந்தா இப்படி மக்கர் பண்ணி ஆட்டம் காட்டுவாங்களா? கடைசி நேரத்தில் சஞ்சய் ராவத்தையும் அகிலேஷ் பானர்ஜியும் அனுப்பி வச்சிருக்காங்க. நாம் கே வாஸ்தே மம்தா கூட்டணியில் நீடிப்பதை பற்றி மௌனம் சாதிக்கிறார். என்டிஏயின் டெண்டக்கிள் நீண்டு கொண்டே போகிறது. சிக்கிம் எம்பி கூட என்டிஏக்கு ஆதரவு ஏற்கனவே தெரிவித்து விட்டார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் மந்திரி பதவியிலும் இல்லாம வெறுமனே பெஞ்சை தொடச்சிக்கிட்டு இருக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களே அதை பார்த்து வெறுப்படைஞ்சு பிஜேபி மாதிரி தனித்து களம் காண்போம்னு இடையில கொஞ்சம் பேசினார் செல்வ பெருந்தகை. துரத்தி அடிக்கப்பட்ட காமராஜரை கூட்டிக்கிட்டு வந்து காமராஜர் ஆட்சியம் அமைப்போம்னு வாய் தவறியோ அல்லது வாய் தவறாமலோ பேசிவிட்டார் அந்த பெருந்தொகை. ஸ்டாலின் தனது உருட்டு கண்களால் உற்று நோக்கியதும் ஸ்டாலினே காமராஜர் ஆட்சியை தானே தந்து கொண்டிருக்கிறார். அதனால காமராஜர் ஆட்சி இப்போதைக்கு அமைக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. நித்திய அடிமையாக இருப்பதிலும் ஒரு நித்தியானந்தாவாக இருப்போம் என்று அவர் இருந்து விட்டார். தனியாக வெல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாம நாங்கள் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? கோஷ்டி பூசலின் கூடாரம் எப்போ வெடிக்கும்னு தெரியல. தமிழக எம்பிக்களுக்கு மிளகா பஜ்ஜி சாப்பிட நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழக மக்களுக்காக அதை அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். இருக்கிற நிதியை நாயுடுவும் நிதிஷும் வாங்கினது போக மிச்சம் மீதி ஏதும் இருந்தால் தமிழக தெருவோட்டில் அது வந்து விழும். நாங்கள் தான் போராடி எதையும் சாதிப்போம்னு சொல்லியிருக்காங்களே. அண்ணாமலைக்கு நிதியமைச்சர் பதவி மோடி கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு சலாம் போடுவீங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். காங்கிரஸ் ஒரு வேளை பிரிஞ்சு அதிமுகவுடன் போனால் தமிழகத்தில் மறுபடியும் சம்மர் ஆரம்பிக்கும். சூடு பிடிக்கும் அரசியல் அப்படின்னு எல்லாம் நீங்கள் கெட்ட கனவெல்லாம் காணாதீங்க. இந்தி கூட்டணி மண்டி போட்டு தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவையும் ஜனதாதள் நிதிஷ்குமாரையும் நெல்லள்ளி போட்டு பான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க. பிரதமர் பதவி தாரோம், உதவி பிரதமர் பதவி தாரோம் வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தோம். எந்த கோழியும் திரும்பி பார்க்கல. என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெகன்மோகன் உள்ள வச்சப்போ யாரும் எந்த கட்சியும் என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை. எனக்காக குரல் கொடுத்தது பிஜேபி மட்டும்தான். என்னை வெளியே கொண்டு வர உதவியது அமித்ஷா தான். அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள் பழைய காங்கிரஸ் தலைவன் ராஜசேகர ரெட்டியின் பிள்ளையாண்டான் ஜெகன்மோகன் பக்கம் தானே நீங்கள் நின்னீங்க. எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலையே. காங்கிரஸை எதிர்த்து தான் நான் ஓட்டு வாங்கி ஜெயித்திருக்கிறேன். நான் எப்படி ஐயா காங்கிரஸ் கூட்டணிக்கு போவேன்? நான் உங்கள் கூட்டத்தில் வந்து சேர்ந்தால் என் மக்கள் என்னை மன்னிக்க மாட்டார்கள். இந்தி கூட்டணியின் கனவை கலைத்து விட்டார் நாயுடு. நிதிஷ்குமாரோ இந்தி கூட்டணியை உருவாக்குனதும் நான் தான், அதை உடச்சிக்கிட்டு ஓடி வந்ததும் நான் தான். உடஞ்ச சில்லுகளை பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு குயிக் ஃபிக்ஸ் ஒட்டு போட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிலைக்காதுன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். இப்போ மட்டும் வந்து நான் சேருவேனா? மம்தாவோ கூட்டணி கூட்டத்துக்கு வரமாட்டேன். அபிஷேக்கு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை வேணா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி, ஹேமந்த் சோரனின் மனைவிக்கு வாழ்த்து சொன்ன மம்தா பானர்ஜி கார்கேவுக்கோ டபுள் வின்னர் ராகுலுக்கோ வாழ்த்து சொல்லவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். ஆனால் எந்த பயல்களும் மோடிக்கு வாழ்த்து சொல்லவில்லை. மோடி என்றாலே வௌத்தெரிச்சல் தானே அவர்களுக்கு வரும். 4வது முறை ஜெயிக்கும் போது ஒருவேளை சொன்னாலும் சொல்லுவாங்களோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும். 52 சீட்டில் இருந்து 99 சீட்டுக்கு வந்ததுக்கே வெற்றி 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 மேல் வெற்றி என்று ஆர்ப்பரித்து பட்டாசு வெடிக்கும் காங்கிரஸ்
243 சீட்டு தனியாக நின்று ஜெயித்து காட்டிய பிஜேபியை பார்த்தா நியாயமாக அவங்க ராக்கெட்டு ஏவுகணை எல்லாம் விடணும். பாசிச பாசகவுக்கு மக்கள் கொடுத்த அடிதான் இந்த பிஜேபிக்கு கிடைத்த தேர்தல் வெற்றி அப்படின்னு கார்கே சொல்லியிருக்காரு. ஆனால் மக்கள் இந்தி கூட்டணிக்கு முதுகில் அடிக்காமல் தடவி கொடுத்து கண்ணீரை துடைத்து விட்டு இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போதைக்கு இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியாது, நாடுகள் ரெண்டும் முட்டுதா, ரத்தம் ஏதும் ஒழுகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பிஜேபி கூட்டணியில் குழப்பம் ஏதும் விளைவிக்க முடியுமா என்று குள்ளநெறி கூட்டம் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். அவர்களுக்கும் பொழுது போகணும் இல்லையா? அது போகட்டும். இப்போ எதுக்கியா அவசரமாக டெல்லி கூட்டத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டா, எதிர்கட்சி வரிசையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடத்துல உட்காரணும்னு தீர்மானிக்கவும், யாரெல்லாம் மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு போறீங்க, யாருக்கெல்லாம் அந்த என்ட்ரி பாஸ் வாங்கணும் அப்படின்னு ஆலோசிக்க தான் கூப்பிட்டாங்களாம். இதை ஃபோன்லேயே கேட்கப்படாதாயா? எங்களுக்கு பணச்செலவை உண்டு பண்ணிட்டியே. சுதந்திர தின விழாவுக்கே ஆடி ஆடி நடந்து போக முடியாத மல்லிகார்ஜுன கார்கே இந்த விழாவுக்கு போய் தொலைக்க வேண்டியதாக இருக்குது. போகலைன்னா உலக மக்களே காரி துப்புவாங்களே. எங்களை பதவி ஆசை பிடிச்சவனுங்க முத்திரை குத்தி கேவலப்படுத்தி சொல்லுவானுங்க. போய் தொலைப்போம், வேற என்ன செய்வோம்? அங்கே போயிட்டு கை தட்டாமல் இருந்து தொலைப்போம். கொஞ்சம் கவனமாக ஆடி இருக்கப்படாதா ஐயா? 99 போய் இப்படி அவுட் ஆகியிருக்கீங்களே, ஒரு செஞ்சுரி கூட அடிக்க முடியலையா? அடிக்கடி ஸ்ட்ராங் ரூமில் பவர் கட் ஆன பிறகும் இப்படி அநியாயமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்களே, ஏமாந்த சோனகிரிகளே. அதுதான் எங்களுக்கு வகுத்தறிச்சலாக இருக்குது. இப்போ இன்னொரு சிக்கலில் இந்தி கூட்டணி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. வயநாட்டை துறப்பதா, ரேபரேலியை துறப்பதா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டு இருக்கிறார்களாம். 5 வருஷம் வயநாட்டு மக்களுக்கு காட்சி கொடுத்தாச்சு, அது அவங்களுக்கு போதும். ரேபரேலி மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டாமா? அதுக்காக தானே என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரேபரேலி தொகுதியில் கண்டபடி பேசி தண்டனை பெறப் போகிறீர்களா என்று இப்போவே தொகுதி மக்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? அதனால தானே வயநாட்டுக்கும் பெப்பே, வாய் பார்த்த நாட்டுக்கும் பெப்பே. 2009 காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் 206 தான். அப்போ மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்கி பிரதமர் பதவியிலிருந்து எவனும் பதவி விலகலை. 2004 காங்கிரஸ் கூட்டணி வென்ற இடம் 145 தான். 1999 காங்கிரஸ் வென்றதோ வெறும் 114 தான். அப்பெல்லாம் ராஜினாமா கேட்காத காங்கிரஸ் இப்போ கேட்குது. கார்கேக்கு சரித்திர பாடம் லேசில் புரியாது. சரித்திர பாடத்தில் ரொம்ப வீக்கு, ஏவா மாதிரியே முட்டை மார்க் வாங்கினவர். 3 முறை தொடர்ச்சியாக தோத்துவிட்ட காங்கிரஸுக்கு 99 சீட்டு என்பது சாக கடந்தவனுக்கு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி தான். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பாட்டிலோடு வெளியே வந்து காங்கிரஸ் பட்டாசு வெடிப்பது ஒன்றும் குற்றமே இல்லை. இந்த தேர்தலில் பிஜேபியின் ஓட் பேங்க் வளர்ந்து இருப்பது மாலக்கண்ணன்களுக்கு தெரியவில்லை. அதிமுக தேமுதிக வாக்குகளை இழந்து இருப்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. 52லிருந்து 99 ஆனது மட்டும்தான் வளர்ச்சியாக தெரிகிறது. ஒரிசா மாதிரி தமிழ்நாடும் பிஜேபி வசம் வராது என்று சொல்லி மகிழ்ந்துவிட்டு அவர்கள் போகட்டுமே. அவர்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை குறை கூறாதீர்கள். ஆலிபாபாவும் 40 திருடர்களும் படம் அந்த காலத்தில் நல்லா ஓடிச்சான். திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் சொன்னேன். யார் வரக்கூடாது என்று திமுக சொல்லுகிறதோ அவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வரமாட்டார்கள். யார் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்கிறதோ அவர்களும் வரமாட்டார்கள். வாக்கு சித்தரின் வாக்குகள் தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி தான். அவதான் பொய் வாக்கு சித்தராயிட்டு. ஸ்டாலின் நண்பர்கள் பினராயி விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால், ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரசேகர் ராவ் எல்லாரும் மண்ண கவியாச்சு. இனி ஸ்டாலின் மட்டும்தான் பாக்கி. 3வது பெரிய கட்சியாக சமாஜ்வாடி கட்சியை வளர்த்து விட்டதுதான் காங்கிரஸ் இந்த தேர்தலில் செய்த பெரிய சாதனை. எப்போ அதுவே காங்கிரஸுக்கு எதிரியாக மாறப்போகுதுன்னு தெரியல. மாநில தேர்தல்கள் வேற வருது. இதற்கிடையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ளிருந்து ஒரு புலம்பி இருக்கிறார். வருகிற அசம்பிளி எலெக்ஷனில் எந்த கட்சியுடனும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், இந்தி கூட்டணியுடன் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு.
உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். 2009 5 சீட்டு ஜெயித்த சமாஜ்வாடி கட்சி இப்போ 35 சீட்டு ஜெயிச்சு மலை போல வளர்ந்துருக்கு. ஆனால் 2019 52 சீட்டில் இருந்த காங்கிரஸ் ஊபியில் 7 சீட்டாக வளர்ந்துருக்கு. இதுவும் ஒரு வளர்ச்சி தான். ஊழல் கட்சிகளை கைதூக்கி விடுவதில் கைதேர்ந்த கட்சி ஆயிட்டு அதை மறுக்க முடியுமா? இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம்தான் என்ன? எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாம் பொய். காங்கிரஸ் எப்பவும் பொய் வாக்குறுதி தான் கொடுக்கும். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பதெல்லாம் பொய். பணத்துடன் ஜாதிதான் ஓட்டை தீர்மானிக்கும். நேர்மையாளனை மக்கள் விரும்புவது இல்லை. குறுகிய காலத்தில் முறைகேடாக பணம் சம்பாதிப்பவன் தான் மக்களுக்கு பெரிய ஹீரோ. மீடியா பசங்க அந்த ஹீரோவிடம் வாங்கி திங்கிற கூட்டம். சோசியல் மீடியா பொய்களை பரப்ப மட்டும்தான் உதவிகரமாக இதுவரை இருந்துள்ளது. இதை யாரும் பெரிதாக எடுப்பதாக தெரியவில்லை. பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறவன் தான் ஓட்டு போடுகிறான். அவன் போடுற ஓட்டு தான் கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறது. படித்தவன் என்று சொல்லுகிறவன் வாக்களிக்க போவதில்லை. திண்ணை அரட்டை மட்டும்தான் அவன் செய்வான். பாமரன் பணத்துக்காக வாழ்கிறவன். அவனே இங்கு ஓட்டை தீர்மானிப்பவன். 13 இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பல இடங்களில் டெபாசிட்டும் போயிடுச்சு. அதுவும் அண்ணாமலை நின்னதால கோவையில் டெபாசிட்டு போயிடுச்சு. அந்த உண்மையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இனி எவனும் வேலுமணியின் கோட்டைன்னு சொல்ல மாட்டான். கோட்டைகளும் கொட்டைகளும் நசுங்கி கிடக்கின்றன. இங்கு கோவையில் அதிமுகவின் உண்மை பலம் தெரிந்துவிட்டது. நடுரோட்டில் ஆடு வெட்டிய கழகங்களின் தனிமனித வன்மம் மக்களுக்கு புரிந்துவிட்டது. அண்ணாமலை உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததால் தான் அவர் மேல் தனிப்பட்ட வெறுப்பு. அதைத்தான் அவர்கள் வெளியே காட்டியிருக்கிறார்கள். காமராஜர் மேல எப்படி தனிமனித வெறுப்பை காட்டினார்களோ அதை போலத்தான் இதையும் காட்டியிருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் பண்பாடு. கிளி ஜோசியம் என்று சொல்லவா? அண்ணாமலைக்கு இராணுவ மந்திரியாகவோ நிதி அமைச்சராகவோ பதவி உயர்வு கிடைப்பதாக ஒரு வதந்தி உலா வருகிறது. வதந்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.